பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. ஒருமித்து தேவனுடைய பாதத்தில் அந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க தேவன் தந்த நல்ல நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறேன். மிக அருமையான ஒரு வார்த்தை. சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதல் கேட்டிருக்கிறேன். பிரைஸ் காட். நாம் எந்த விதங்களில் பொதுவாக வேண்டுதல் என்று வரும்போது நமக்கு இல்லாததை கேட்கிறது. வேண்டுதல் என்கிற விஷயம் வரும்போது நம் குறைப்பட்ட காரியத்தை, நன்மையை, ஆசீர்வாதத்தை, உயர்வை அல்லது விடுதலை நாம் எதிர்பார்த்து கேட்கிறோம். அந்த விண்ணப்பம் அதுலேயும் குறைவுபட்ட இடத்தில் அந்த காரியத்தில் நீ சிறுமைப்பட்டு இருக்கிறாயோ, சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாயோ, உன்னுடைய இல்லாமல் சிறுமைப்படலாம். மனுஷரால் சிறுமைப்படுத்தப்படலாம். எந்த சூழ்நிலை நீ சிறுமைப்பட்டாலும் தேவன் ஒரு கிஃப்டை தருகிறார். ஹல்லேலூயா. ஒரு திறமை குறைந்து போனால் அந்த காரியத்தில் தேவன் உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. ஆகவே சோர்ந்து போகாத தேவ பிள்ளை, எது நம்முடைய வாழ்வில் குறைவாயிருக்கிறதோ அதை நிறைவுபடுத்தும்படி தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணு. எந்த காரியத்தில் நீ நஷ்டப்பட்டு இருக்கிறாயோ, அது நிமித்தம் சிறுமை அடைந்து இருக்கிறாயோ, அந்த காரியத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணு. சோர்ந்து போக வேண்டாம். காரணம், சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை தேவன் கேட்டு அற்புதம் செய்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையானது. ஆகவே கர்த்தர் நமக்கு முன்பு வைத்திருக்கின்ற வார்த்தையை சந்தோஷத்தோடு, ஆண்டவரே, இந்த காரியம் இல்லாமல் இருக்கிறது, ஆகவே உன்னுடைய தேவைகளை எல்லாம் கட்டாயம் ஜெபத்தில் தேவனிடத்தில் தெரியப்படுத்த தேவன் நமக்கு ஆலோசனை தருகிறார். சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்க இல்ல, வெக்ஸாகி போய் உட்கார்ந்திருக்க அல்ல, மாறாக எதில் நாம் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ, குறைபட்டிருக்கிறோமோ, அது ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அவர் அதை விண்ணப்பத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை. ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி நமக்கு உதவி செய்ய போகிறார். ஆண்டவருடைய கரங்களில் விட்டு கொடுத்து தைரியமாய், உற்சாகமாய், நம்பிக்கையோட அப்பாவிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம். ஒருமித்து ஜெபிக்கலாமா? பிரைஸ் காட். நல்ல பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காய் உமக்கு நன்றி. விசேஷமாய் இந்த நாளில் ஆண்டவரே, சிறுமைப்பட்டவர்களுடைய விண்ணப்பத்தை நீ கேட்டு இருக்கிறேன். யார் யார் இந்த நாளிலும் எந்தெந்த விஷயங்கள் சிறுமைப்பட்டவர்களாய், அன்பு தகப்பனே, வேதனையோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, அந்த வார்த்தைகளை எல்லாம் நீ கவனித்து கேட்கிற கர்த்தர். நீ கேட்டு பதில் கொடுக்கிற தேவன். கேட்டும் கேளாதவர் போல் இருக்கிற தெய்வம் அல்லப்பா. நீ கேட்டு பதில் கொடுக்கிறவர், விடுவிக்கிறவர், ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம். இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஒரு தெய்வீக சந்தோஷமும் நம்பிக்கையும் மலரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, விடுதலை பெற்றுக்கொள்ள பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க தெய்வ கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் எப்படி செய்ய போறதுக்காய் நன்றி. ஆசீர்வதிப்பீரா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சிறுமைப்பட்டவருடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். God bless you. Praise the Lord.